வணக்கம் நண்பர்களே! ஸ்ப்ரிங் பூட்ல ரேண்டம் கோட் ஜெனரேட்டர் அப்படிங்கிறத பண்ண போறோம். இப்ப ரேண்டம் கோட் ஜெனரேட்டர்ங்கிறது இந்த நியூ கோட் அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ரேண்டமா ஒரு ஒரு கோட் வரணும். இதுதான் நம்ம பண்ண போறோம். இப்ப இத எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பண்றது ரொம்ப ஈஸி. இது பண்றதுக்கு ஒண்ணு உங்களுக்கு ஸ்ப்ரிங் வெப் என்னென்ன டிபெண்டன்சி வேணுங்கிறது சொல்றேன். ஸ்ப்ரிங் வெப்ங்கிறது வேணும். வெப் அப்ளிகேஷன் தான் பண்றீங்க. டெம்ப்ளேட் வேணும். டைம் லீஃப் வேணும். தேவைப்பட்டா ஸ்ப்ரிங் டெவ் டூல்ஸ், ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ வச்சுக்கலாம். நீங்க அப்பப்போ சர்வர் ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த 3 டிபெண்டன்சி வச்சுக்கலாம். வேற எதுவுமே பெருசா தேவைப்படாது. இத டிபி வச்சும் பண்ணலாம். இப்ப நம்ம டிபி கனெக்ட் பண்ணாம பண்றோம். இப்ப டிபி கனெக்ட் பண்ணாம பண்றோம்னா, நம்மளோட சர்வீஸ் கிளாஸ்ல லிஸ்ட்லயோ, அரேலயோ நம்ம இந்த டேட்டாவ வச்சுக்கணும் அவ்வளோதான். அப்ப நான் இப்ப போறேன். நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். ரேண்டம் கோட் ஜெனரேட்டர் அப்படின்னு நான் ஒரு ப்ராஜெக்ட் என்னோட எஸ்டிஎஸ் ஸ்ப்ரிங் டூல் சூட் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில ஃபைல் நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் போயிட்டேன். ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் போயிட்டு ரேண்டம் கோட் ஜெனரேட்டர் ரேண்டம் கோட் ரேண்டம் கோட்ஸ் ஜெனரேட்டர் அப்படின்னு நான் ஒண்ணு கிரியேட் பண்றேன். அதில டைப் மேவன் குடுத்துடுறேன். பேக்கேஜிங் ஜார் இது எதையுமே மாத்தல. ஜாவா வெர்ஷன், லாங்குவேஜ் எதையுமே மாத்தல. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுறேன். என்னென்னலாம் வேணும்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸ்ப்ரிங் வெப் வேணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஸ்ப்ரிங் வெப், ஸ்ப்ரிங் டைம் லீஃப் இது 2ம் எடுத்தாச்சு. அதோட சேர்ந்து டெவ் டூல்ஸ் எடுத்துக்குவோமா? ஸ்ப்ரிங் பூட், டெவ் டூல்ஸ் 3ஏ 3 டிபெண்டன்சி தான். 3 டிபெண்டன்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ப்ராஜெக்ட் இந்த இடத்துல ரெடி. கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னோட ரேண்டம் கோட் ஜெனரேட்டர் அப்படிங்கிறதுக்கு போறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், கண்ட்ரோலர் கிளாஸ் கட்டாயமா ஒண்ணு வேணும். கரெக்ட்டா? அப்போ கண்ட்ரோலர் கிளாஸ் எத போய் கான்டாக்ட் பண்ணணும்னா, ஒரு சர்வீஸ் கிளாஸ் வேணும். அதனால என்னோட ப்ராஜெக்ட்ல சோர்ஸ் மெயின் ஜாவால com.example.demoல ஒரு சர்வீஸ் கிளாஸ் முதல்ல கிரியேட் பண்றேன். சர்வீஸ் கிளாஸ்க்கு நான் கோட்ஸ் ஜெனரேட்டர், கோட்ஸ் சர்வீஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். கோட் சர்வீஸ்னு பேர் வச்சுட்டு ஒரு சர்வீஸ் கிளாஸ் கிரியேட் பண்றேன். இதுக்கு சர்வீஸ் அப்படிங்கிற அன்னோடேஷன் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியும். சர்வீஸ்ங்கிறது கிட்டத்தட்ட காம்போனன்ட் தான். ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் காம்போனன்ட்ங்கிறது தெரியும். இங்கே நான் ஒரு மெத்தட் எழுதுறேன். பப்ளிக் ஸ்ட்ரிங் இங்கே தான் எனக்கு கோட் குடுக்கணும். கரெக்ட்டா? அதனால செண்ட் கோட் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் எழுதுறேன். இந்த மெத்தடுக்கு அப்போ முதல்ல கோட்ஸ் வேணுமே. அப்போ நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்றேன். லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் ரெடி பண்றேன். அப்போ கோட்ஸ் கோட் லிஸ்ட் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்றேன். பாருங்க. லிஸ்ட் டாட் இந்த லிஸ்ட் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் டாட் ஆஃப் அப்படின்னு குடுத்து, இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் இங்க ஏற்கனவே. இந்த கோட்ஸ அப்படியே நான் இங்கே குடுத்துடுறேன். குடுத்துட்டு கடைசியா ஒரு செமிகோலன் இங்க மிஸ் ஆகுது. செமிகோலன் மட்டும் வச்சுக்கலாம் அவ்வளோதான். இப்போ என்ட்ட ஒரு 5 கோட்ஸ் இருக்கு. இந்த 5 கோட்ஸ் எனக்கு ரேண்டமா ஜெனரேட் ஆகணும். இப்போ ரேண்டமா ஜெனரேட் ஆகுறதுக்கு ரேண்டம் நம்பர், இந்த ஓடிபி ஜெனரேட்டர்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ரேண்டம்ங்கிற கிளாஸ யூஸ் பண்ணிக்கலாம். ரேண்டம் டாட் நியூ ரேண்டம் ரேண்டம்ங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரேண்டம்ங்கிறதுக்கு கிரியேட் பண்ணிட்டு பாருங்க ரேண்டம் டாட் நெக்ஸ்ட் இன்டிஜர் எதுலேருந்து எனக்கு ரேண்டம் நெக்ஸ்ட் இன்டிஜர் வேணும்னா நீங்கள் ஒரு பவுண்டரி கொடுக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட கோட்ஸ் லிஸ்ட்டில் கொஞ்சம் டேட்டா இருக்குல்ல அந்த கோட்ஸ் லிஸ்ட்டோட சைஸை பவுண்டரியாக கொடுத்துட்றேன். அப்போ அந்த பவுண்டரிக்குள்ளே எனக்கு ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும் இன்டிஜரில். அந்த ரேண்டம் நம்பரை எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட லிஸ்ட் பேர் என்ன, கோட்ஸ் லிஸ்ட். கோட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு இண்டெக்ஸ் கொடுத்து ஒரு வேல்யூ எடுக்க தெரியுமா? அதுக்கு கெட்டுங்கிற மெத்தட் இருக்கு. அந்த கெட்டுங்கிற மெத்தடுக்கு இந்த ரேண்டம் நம்பரை கொடுத்துட்றேன். அப்போ எனக்கு ரேண்டமா இதிலிருந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அவ்வளோதான். இந்த மெத்தட் முடிஞ்சது. அதாவது என்னோட சர்வீஸ் கிளாஸ் முடிஞ்சது. இப்போ இந்த சர்வீஸ் கிளாஸை என்னோட கண்ட்ரோலர்லேருந்து கால் பண்ணணும் அவ்வளோ. அப்போ நான் என்னோட கண்ட்ரோலர் கிளாஸ் வேணும். திரும்பவும் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு போறேன். com.example.demo ரைட் கிளிக் பண்றேன். நியூ கிளாஸ் குடுக்குறேன். இந்த இடத்துல கோட்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு நான் ஒண்ணு கிரியேட் பண்றேன். அப்போ கோட்ஸ் கண்ட்ரோலர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு, இது என்னோட கண்ட்ரோலர் கிளாஸ்ல பார்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு இதில ஒண்ணு ஆட் பண்ணிடுறேன். அனோடேஷன். இதில இப்போ எனக்கு சர்வீஸ் கிளாஸ கனெக்ட் பண்ணணும். அப்போ ஆட்டோ வயர்ட் போட்டு சர்வீஸ் கிளாஸ கனெக்ட் பண்ணிக்கலாமா? சர்வீஸ் கிளாஸோட ரெஃபரன்ஸ் ஒண்ணு இங்கே கொண்டு வந்துக்கலாமா? சர்வீஸ் கிளாஸ் பேர் என்ன வச்சிருக்கோம்? கோட் சர்வீஸ்னு வச்சிருக்கோம். கரெக்ட்டா? அப்ப நான் கோட் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கு கோட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் கோட் சர்வீஸில் இருக்கிற இந்த சென்ட் கோட் அப்படிங்கிற மெத்தடை நம்ம கால் பண்ண போகிறோம். கரெக்டா? அதனால இங்கே வந்துட்டேன். இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ எனக்கு ப்ரௌசரில் போய் ஒருத்தர் லோக்கல் ஹோஸ்ட் :8080 டைப் பண்ணுவார். அப்படி டைப் பண்ணால் அவருக்கு நான் ஒரு ரேண்டமாக ஒரு கோட்டை டிஸ்ப்ளே பண்ணணும். அப்போ இந்த ஸ்லாஷுக்கு நான் ஒரு கெட் மேப்பிங் எழுதுறேன்.
கெட் மேப்பிங் அப்படின்னு கொடுத்து ஸ்லாஷ் அப்படிங்கிறதுக்கு எழுதி இதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ நான் பப்ளிக் ஸ்ட்ரிங் பாருங்களேன் ஷோ கோட்ஸ் அப்படின்னு கொடுத்து இந்த டேட்டா இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே என்னோட ப்ரௌசரில் ரிட்டர்ன் பண்ணணும்ல, அதுக்காக ஒரு மாடல் வச்சுக்கலாம். அப்போ மாடல் வச்சுட்டு மாடல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இங்கேருந்து நான் ஒரு கோட்ஸை எடுக்கணும். எங்கேருந்து என்னோடய கோட் சர்வீஸில் தான் அது இருக்குது. கரெக்டாக? அப்போ கோட் சர்வீஸில் போயிட்டு சென்ட் கோட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். கால் பண்ணால் எனக்கு ஒரு கோட் கிடைக்கிது. அந்த கோட்டை நான் கோட் அப்படிங்கிற பேரில் அந்த கோட்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த கோட்டை நான் ப்ரௌசரில் டிஸ்ப்ளே பண்ணணும். டிஸ்ப்ளே பண்ணணும்னா முதல்ல எடுத்து வைக்கணும். யார்கிட்ட போய் கொடுக்கணும்? மாடல்கிட்ட போய் கொடுக்கணும். மாடல் இதை எடுத்து வச்சுக்கோங்கன்னு மாடல்கிட்ட போய் இதை அப்படிங்கிற பேரில் மாடல்கிட்ட கொடுத்துட்றேன். இந்த கோட்டை எடுத்துகிட்டு போய் மாடல்கிட்ட கொடுத்துட்டு இப்போ எனக்கு ஒரு HTML ஃபைல் வேணும். அந்த ஃபைலுக்கு கோட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். அதை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ HTML ஃபைல் நம்மக்கிட்ட இருக்கா? நம்மகிட்ட HTML ஃபைல் இல்லை. அப்போ நம்மளோட சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸ் போயிட்டு டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு ஒரு எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஃபைலுக்கு codes.htmlனு பேர் வச்சுக்குவோம். இங்கே தான் இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ டாக் டைப் கொடுத்தாச்சு. அடுத்தது HTML டைம் லீஃபை கனெக்ட் பண்ணணும். XMLNS TH ஈக்குவல்ஸ் டு http://www.timeleaf.org கொடுத்தாச்சு. HTML ஃபைல் ரெடி. ஒரு டைட்டில் எடுத்து வச்சுக்குவோமா? ஒரு டைட்டில் எடுத்து வச்சுட்டு டைட்டில் ஹெட் பார்ட் எடுத்து வச்சுக்குவோம். ஹெட்டுக்குள்ளே டைட்டில் எடுத்து வச்சுக்குவோம். ஹெட்டுக்குள்ளே இந்த டைட்டில் எடுத்து வச்சுக்குவோம். டைட்டில் என்ன வச்சுக்கலாம்? ரேண்டம் கோட்ஸ் ஜென்ரேட்டர்னு வச்சுக்கலாமா? ரேண்டம் கோட்ஸ் ஜென்ரேட்டர்னு டைட்டில் கொடுத்தாச்சு. இப்போதைக்கு இது போதும். வேறு எதுவும் ஸ்டைல் வேணும். நம்ம இங்கே ஸ்டைல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்டைல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே ஸ்டைல் டேக் ஒன்று கொடுத்து வைப்போம். வேணும்னா பின்னாடி ஏதாவது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ பாடி, என்னோடய பாடியில் நான் என்ன டிஸ்ப்ளே பண்ணணும்? ஒரு டிவிஷன் முதல்ல ரெடி பண்ணுறேன். அந்த டிவிஷனுக்குள்ளே இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் கொண்டு வரலாம். அந்த டிவிஷனில் கண்டென்ட்டை சென்டரில் கொண்டு வந்திருக்கோம். அதனால் அந்த டிவிஷனுக்கு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர்னு கொடுத்து வைப்போம். இப்போதைக்கு எதுவும் டெக்ஸ்ட் கொடுக்கல, அது கொடுப்போம். இப்போ இந்த டிவிஷனுக்குள்ளே ஒரு H2O கொடுப்போம். ரேண்டம் கோட்ஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு H2O கொடுப்போம். அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் கொடுப்போம். அந்த பேராகிராஃப்க்கு கண்டென்ட் எங்கேருந்து வரணும்? உங்களோட மாடல்லேருந்து வரணும். அந்த மாடலை யார் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க? டைம் லீஃப் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அப்போ டைம் லீஃப் கிட்ட போய் என்னோட டெக்ஸ்ட் இதுதான் சொல்லிடுவோமா? எப்படி சொல்கிறது? ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்து அங்கேருந்து என்ன பேரில் நமக்கு வருது? அப்படிங்கிற பேரில் நமக்கு வருது. கரெக்டா? அப்போ நான் இந்த இடத்துல அப்படின்னு கொடுத்துக்கலாமா? கொடுத்துட்டு இந்த பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணிடுவோம். இது வரைக்கும் பண்ணது கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரேண்டம் கோட்ஸ் ஜென்ரேட்டரை ரன் ஸ்ப்ரிங் பூட் ஆப் கொடுப்போம். ரேண்டம் கோட்ஸ் ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ரேண்டம் கோட்ஸ் ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகுது. ஃபெயிலியர் இஸ் சக்ஸஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒரு ரேண்டம் கோட் வந்திருக்கு. திரும்ப ரேண்டமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு கோட்ஸ் வருது. எது மிஸ் ஆகுதுன்னா, ஒன்று இந்த டெக்ஸ்ட் கலர்லாம் மாற்றுறது, இன்னொன்று இந்த பட்டன். ஆமாம், நம்ம தான் HTML ஃபைலில் பட்டன் வைக்கலையே. அப்போ இன்னொரு பட்டன் வைப்போமா? பட்டன் டைப் ஈக்குவல்ஸ் டு சப்மிட். இந்த பட்டனுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? நியூ கோட் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ பட்டன் இங்கேருந்து சப்மிட் பண்ணுறீங்கன்னா இது கட்டாயமாக ஃபார்மில் தானே பண்ணணும். இப்போ ஃபார்ம் ஆக்ஷன் திரும்ப எங்கே போகணும்? அதே பேஜில் தான் இருக்கணும். அதனால் ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். மெத்தட் நீங்கள் கெட், ஏன் கெட்? நீங்கள் சர்வர்லேருந்து டேட்டாவை வாங்குகிறோம். அதனால் கெட் இதை தூக்கி கொடுத்துடலாமா? இப்போ நான் திரும்ப இதை சேவ் பண்ணிட்டேன். நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். என்னோட ரேண்டம் கோட்ஸ் ஜென்ரேட்டர் இஃப் யூ வாண்ட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். ஓகே, கிளிக் பண்ணி பார்க்குறேன். வேறு வருதான்னு பார்க்குறேன். வேறு வருது எனக்கு. கரெக்டாக? ஓகே, இப்போ நான் மிச்சம் இருக்கிறது அலைன்மெண்ட், ஃபாண்ட் இதெல்லாம் தான். அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அப்போ டிவிஷனில் போயிட்டு நீங்கள் ஃபாண்ட் ஃபேமிலிலாம் கொடுத்துக்கலாமா? ஃபாண்ட் ஃபேமிலி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோ. நான் இப்படி ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். மாற்றி பார்க்குறேன். ஆமாம், ஃபாண்ட் மாறிடுச்சு எனக்கு. வேறு என்ன மாற்றணும்? இந்த டிவிஷனில் H2க்கு மட்டும் ஒரு கலரும் பேராகிராஃப்க்கு ஒரு கலரும் கொடுக்கணும். அப்போ கலர் கிரே கொடுத்துருக்கேன்னா, டார்க் கிரே கொடுத்தாலும் சரி, லைட் ஸ்லாட் கிரே கொடுத்தாலும் சரி. கலர் ஒன்று கொடுத்துருக்கீங்க. H2ஓட கலர் மாறி இருந்தால் பார்ப்போம். H2ஓட கலர் மாறிடுது.
ஓகே. பேராகிராஃபோட கலர் மாத்துவோமா? பேராகிராஃபோட கலர் ஈக்குவல். அப்போ நான் இந்தியன் ரெட்ன்னு ஒண்ணு குடுத்துருக்கேன். வேற எதுவும் கலர் வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட் கலர், ப்ரவுன் கலர் எது வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மாறிடுச்சா? அப்போ போல்டும் மாத்தி விட்டுறலாமா? ஃபாண்ட் வெயிட் 200 குடுத்துக்கலாமா? 300, 200 இந்த மாரி ஏதாவது குடுத்து விட்டு தெரியல. அப்படி இல்லனாலும் நீங்க என்ன பண்ணி ஃபாண்ட் ஸ்டைலா இட்டாலிக் குடுத்துக்கலாமா? இட்டாலிக். நமக்கு டிஃபரன்ஸ் சேவ் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஒர்க் ஆயிடுச்சா? ரேண்டம் கோட்ஸ் ஜெனரேட்டர் நம்ம பண்ணிட்டோம். நன்றி.